இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து அவர்களுடைய ஊழியர்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து கட்டாயப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தி மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 45 52 முடிய. இயேசு போதிக்கிறார். திரளான மக்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்க கூடியிருந்தார்கள். அவர்கள் பசியாயிருந்ததை கண்டு இயேசு அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் உண்ணும்படி அப்பங்களை பழுகச் செய்து மீன்களை பழுகச் செய்து அவர்களுக்கு உண்ண கொடுக்கிறார். இந்த ஊழியத்தில் சீடர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அல்லவா, ஆகையினால் எல்லாரும் மிக களைப்பாக இருக்கிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாயிதாவுக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தினார். அன்பானவர்களே, நம்முடைய பங்கு குருக்கள் இருக்கிறார்கள், அல்லது மக்களுக்கு பணி செய்கின்ற மற்ற அமைப்புகளிலே நம்முடைய குருக்கள் இருக்கிறார்கள். நாம் ஏதோ நினைத்து கொண்டு இருக்கிறோம், எந்த நேரத்திலும் அவரை நாம் அணுகலாம், எந்த நேரத்திலும் அவரிடமிருந்து ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று. அது ஒரு வகையில் உண்மைதான். All the 24 hours we are serving the people, we are supposed to serve the people and through the people the God who called us. அது உண்மைதான். ஆனால் அவர்களும் இந்த சாதாரண உடலை கொண்டவர்கள். இயேசு ஆண்டவர் அவர்களை எப்படி புரிந்து கொள்ளுகிறார் பாருங்கள். நாள் முழுவதும் அவர்கள் உழைத்தனால் அவர்களுக்கு களைப்பு உண்டாகி இருக்கிறது. அவர்கள் அடுத்த கரைக்கு சென்று பெத்சாயிதாவுக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தினார். எதற்கு? ஓய்வு எடுப்பதற்கு. நம்முடைய குருக்களுக்கு, ஊழியர்களுக்கு ஓய்வு தேவை. இதை மக்கள் உணர வேண்டும். மக்கள் உணர வேண்டும். அவருக்கு ஓய்வு தேவை. மத்தியானம் போய் கொஞ்சம் படுத்திருப்பாங்க, அப்போதான் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கல்ல, உடனே ஃபோன் பண்ணுறது. இரவிலே அவர்கள் உறங்க சென்றிருப்பார்கள், உடனே ஃபோன் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஃப்ரீ, நீங்கள் 10-12 வரையிலும் ஃப்ரீ. ஏன்னா டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே ஹாயாக இருக்கிறீங்க. அவர்களுடைய ஓய்வை குறித்தும் மக்கள் கருத்தில் வைக்க வேண்டும். அவர்கள் ஜெபிக்கிறார்கள், வீடுகளை சந்திக்கிறார்கள், திருப்பலி நிகழ்த்துகிறார்கள், மறைவுரைக்கு தயார் செய்கிறார்கள். மற்ற நிர்வாகத்தில் ஒருவேளை பள்ளிக்கூடங்கள் இருக்கலாம், ஆசிரியர்களை சந்திக்கிறார்கள், மற்ற பக்த சபைகளை சந்திக்கிறார்கள். ஒருவேளை பங்கிலே இருக்கிற சில பஞ்சாயத்துகளுக்கு அவர்கள்தான் நடுவர்களாக இருந்து தீர்மானம் எடுத்து அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்கிறார்கள். ஓய்வு அவர்களுக்கு தேவை. அன்பானவர்களே, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஓய்வு கிடைப்பதில் பல நிலைகள் உண்டு. அதில் ஒரு நிலை அவர்களுடைய பேர குழந்தைகள், அவர்களோடு பேசி பழகுவது, அல்லது பிள்ளைகள் குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அந்த நிலையில இயல்பாகவே அவர்கள் they are relaxed. அவர்கள் ஓய்வு, மற்ற ஓய்வுகள் தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. அனைத்தையும் மனதிலே போட்டு அவர்களே குமுங்கி கொண்டு இருக்க வேண்டும். ஜெபத்திலே வைப்பார்கள். எத்தனை குருக்கள் அழுகையோடு இருக்கிறார்கள், எத்தனை குருக்களுக்கு அது ஓய்வு இல்லாமல் போகிறது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஓய்வு அவர்களுக்கு மிக முக்கியம். அவர்களை தேடி செல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. தேடி சென்று அந்த படகு வலிக்கும் பொழுது மிக கடின உழைப்பை கொடுக்கின்ற அவர்களுக்கு உறுதியான உதவியை கொடுக்கிறார், காப்பாற்றுகிறார். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். எங்கள் குருக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். மக்கள் மத்தியிலே அவர்கள் பணியில் களைத்து ஓய்வில்லாமல் இருக்கின்ற அவர்களுக்கு நற்சுகத்தை தாரும், நல்ல ஓய்வை தாரும், மனதிற்கு ஓய்வை தாரும். ஆசீர்வாதங்களினால் அவர்களை நிரப்பும், மகிழ்ச்சியினால் அவர்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.